ஃபர்ஸ்ட் நைட் எப்படி இருந்துச்சு சொல்லிடலாமா? யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ராத்திரி படம் தான். படம் பார்த்தாச்சு. அதை பத்தி பேசலாம். வெல்கம் டு திரு சீசன். நான் உங்க திருவதி. ஸோ படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்ம ரிஷிகாந்த் அனிஷ்மாக்கு கல்யாணம் நடக்குது. 2 பேருமே விருப்பம் இல்லாத கல்யாணம் நடக்குது. ஸோ இப்போ இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிற சிச்சுவேஷன் வருது. ஸோ அந்த சிச்சுவேஷன்ல நிறைய சம்பவம் நடக்குது. அதெல்லாம் என்ன, அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது தான் படத்தோட கதை. ஸோ இந்த படத்தோட டைட்டில் பார்த்து இது ஒரு 18+ படம் நீங்க நினைப்பீங்க. ஆனா அதான் இல்லை. இது ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் படம். ஸோ அந்த படத்துல அதுக்கேற்ற மாதிரி படத்தோட ஃபர்ஸ்ட் வந்து செம்ம எங்கேஜிங்கா ரொம்ப வேகமா கொண்டு போயிருந்தாங்க. போன வேகமே தெரியல. ஜாலியா இருந்துச்சு. நல்ல காமெடி சீக்வன்ஸ்லாம் ஒரு சில இடத்துல சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி வந்து செகண்ட் ஹாஃப்லயும் வந்து ஒரு சில இடத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் டுவர்ட்ஸ் கிளைமாக்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் படத்தை கிளைமாக்ஸ் முடிச்ச விதமும் சூப்பரா முடிச்சிருந்தாங்க. அண்ட் படத்துல வந்து எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா ரிஷிகாந்தா இருக்கணும், அனிஷ்மா 2 பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் படத்துல ஏகப்பட்ட விஷயத்த போற போக்குல சூப்பரா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு டேரக்டருக்கு பெரிய பாராட்டுகள். அண்ட் டேரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, சூப்பரா பண்ணியிருந்தாரு. அண்ட் அவருமே இதுல ஒரு சின்ன ரோல் பண்ணிருப்பாரு, லவர் பாயா சூப்பரா பண்ணியிருந்தாரு அவருமே. இந்த மாதிரியான படங்கள் வந்து ஹிட் பண்ற கேரக்டர்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். இந்த படத்துலயுமே நிறைய கேரக்டர் இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு கோவம் வரும். அப்புறம் திருந்த போது வந்துட்டு டே இவன் அடிங்கிற அப்படின்ற ஃபீல் வரும். அப்படியே அடிச்சிருவாங்க. அது ஒரு சம சீக்வன்ஸா இருக்கும். ஸோ இதே மாதிரிதான் இந்த படத்துல என்ன பெட்டரா வந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அனிஷ்மாக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். ஸோ அது வந்து சீனா கன்வே பண்ணியிருப்பாங்க. அது சொல்லவும் செஞ்சிருப்பாங்க. அது பார்க்க கொஞ்சம் கன்வின்சிங்கா இருந்துச்சு. பட் நம்ம ரிஷிகாந்த் வந்துட்டு அவர் தான் ரொம்ப எமோஷனான ஒரு பொர்ஷனை கையாண்டிருப்பாரு. ஆனால் அவர் தான் ரொம்ப மெயினும் கூட. ஸோ அவருக்கு வந்துட்டு ரொம்ப டயலாகாவே சொல்லிட்டாங்க தவிர்த்து சீனா எதுவுமே அவங்க கன்வே பண்ணவே இல்லை. அவர் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்ற விஷயத்துக்காக. அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அவர் கொஞ்சம் சீனா சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பரா பெட்டரா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல என்னதான் வந்து ஒரு சில போர்ஷன் நல்லா இருந்தாலும் கிளைமாக்ஸ் சூப்பரா இருந்தாலுமே நிறைய இடம் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நிறைய இடத்துல கொஞ்சம் லைட்டா லாக் அடிக்கவும் செஞ்சு. அண்ட் இவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்ட மெனக்கட்டால் வந்துட்டு செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டரா போட்டுருக்கலாமோ, அப்படி போட்டிருந்தா ஒரு தரமான படம் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். பட் இப்போவும் ஒன்றும் இல்லை. இது ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டைனர் படம் தான். இந்த படத்தோட டைட்டில் வச்சு இந்த படத்தை வந்துட்டு பார்க்க விட்டுறாதீங்க, ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியா ஜாலியா ஒரு படம் பார்க்கணும்னா இந்த படத்தை ஆரம்பமா பாருங்க. ஒரு நல்ல காமெடி என்டர்டைனிங்கா அந்த படம் கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த படம் இப்போ தேட்டர்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டைனர், மிஸ் பண்ணாம தேட்டர் போய் பாருங்க. ஸோ படத்தை ஏற்கனவே பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தை கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோ தான் வந்துட்டு இருக்கு. நான் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ சேனல் மறக்காம சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட். அண்ட் இதெல்லாம் பத்தாது, இன்னும் நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நானும் புதுசா சூப்பரா உங்க கண்டென்ட் கொடுத்துட்டே இருப்பேன். அது உங்களுக்கு நல்லா இருக்கும், எனக்கு நல்லா இருக்கும். ஸோ பார்த்து பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ சோ மச். பாய்.